எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, பொங்கல் செலிப்ரேஷன் தான். எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. பிக் பாஸ் கிண்டலாம் பொங்கல் வைக்க தெரியல அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் தெரியும்னு கத்திட்டு வினோத் வந்து அழகாக பொங்கலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினார். அதோட ப்ரோமோ முடிஞ்சது. நம்ம இந்த வீடியோவில் நிறைய ரிவ்யூ போடலை, ஸோ அதையும் சேர்த்து இங்கே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் இல்லை, சாண்ட்ராவும் வினோத்தும் வந்தாங்க. நைட்டு திவ்யாவுக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு சண்டை. அது தேவையில்லாமல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் யார் கூட பழகலாம் சண்டையை போட்டுருவார். திவ்யாவாயும் சும்மா இருக்காது. ஸோ அது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபைட்டு. சாண்ட்ரா வந்தோடனே போய் அமித் கிட்ட ஐயோ நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி எப்போ போல மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் யார் நட்புன்னு சொல்லும்போது பிரஜின் போய் திவ்யாவை கூப்பிட்டு நான் உன்னை சொல்ல மாட்டேன் எப்படி நினச்சேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுது, சாண்ட்ரா போய் கட்டி பிடிச்சி அழுது. லிட்ரலி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ட்ராமா பிரஜினும் சாண்ட்ராவும் போட்டாங்க. இன்னுமா இவங்களை ஊர் நம்புன்னு இவங்க 2 பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப தெளிவாக திவ்யா சொல்லிட்டாங்க. அவங்க போனோடனே இந்த ஹக் எதுவுமே எனக்கு உண்மையாக தெரியல, எல்லாமே பொய் தான். அவங்களுக்கு உண்மையிலே நான் ஹர்ட் ஆகிருப்பேன்னு தோணியிருந்ததுன்னா வந்து பேசியிருக்கணும்ல, வந்த உடனேவால் பேசி இருந்துருக்கணும்ல. அது என்ன 4 பேரை பார்த்துட்டு வந்து ட்ராமா போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக கேட்டாங்க. பட் அதை வந்து அவங்க கேட்குறப்ப சாண்ட்ராவும் பிரஜனும் கூட இல்லை. அது தேவையில்லாத ட்ராமாங்க. ஒரு தடவை போய் கட்டி பிடிச்சிட்டா அவங்க பண்ண தப்பு எதுவுமே இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? பிரஜினோ சாண்ட்ராவோ பண்ணது. சாண்ட்ராலும் ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணாங்க. வெளியே போய் எல்லோரும் கழுவி ஊற்றுறதை பார்த்துட்டு இவங்களுக்கு இருக்கிற ஓட்டை பார்த்துட்டு வந்து சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லி மறுபடியும் அதை விட கேவலமாக ஒரு ட்ராமா பண்ணுறாங்களே ஒழிய இட்ஸ் நாட் லுக்கிங் குட் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் திவ்யா ஒன்று பண்ணாங்க. கடைசியாக யாரை பற்றி 100 பக்கத்துக்கு குறை சொல்லுவாங்களோ போய் அவர்கிட்ட உட்காந்து தான் கடைசியாக புலம்பிகிட்டு இருந்தாங்க. அதாவது விக்ரம் கிட்ட உட்காந்து புலம்புறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, விக்ரமுக்கு வந்து லிசனிங் கெப்பாசிட்டியே இல்லை, பேசவே விட மாட்டார் அப்படின்னு குற்றம் வச்சவங்க பேசுகிறத அவர் உட்காந்து மண்டையை ஆட்டி கேட்டுட்ருக்காரு. அவர்கிட்ட தான் புலம்புறாங்க. நான் இதை தான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். விக்ரம் கேட்பார், என்ன பேசினாலும் கேட்டுட்டு பேசுவார். ஆனால் திவ்யா காதே கொடுக்க மாட்டாங்க. திவ்யா காதே கிடையாது. இவங்களும் இந்த விக்ரமும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். அது ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் திவ்யா தான் வின்னர். விக்ரம் லாஸ்ட் பிளேஸில் இருக்கார். என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். பிஆர்டி.